ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஹேர் ஆயில் காய்ச்சலுக்கு என்னென்ன வேணும்னு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அதை எப்படி ரெடி பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. வெங்காயம், வெந்தயம், கருஞ்சீரகம், கிராம்பு, நெல்லிக்காய், கத்தாழை எல்லாத்தையும் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இது 3 லிட்டர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். நீங்கள் 1 லிட்டர் ஆயில்னால் அதுக்கு தகுந்த மாதிரி 3ல் 1 பாகம் எடுத்துக்கோங்க போதும். இதை மட்டும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது கருஞ்சீரகமும் வெந்தயமும் இருக்கிறனால கொஞ்சம் குறன்னு தான் அரைச்சி வரும். போதும். நம்ம அடுத்தது இலைகள்லாம் போடும்போது நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1 லிட்டர் ஆயிலுக்கு வந்து நீங்கள் நல்லா ஒரு கைப்பிடி ஒரு நாம்பல் எடுத்திங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சா எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டால் போதும். கருவேப்பிலை முதல்ல போட்டிருக்கேன். இது கூட வந்து மருதாணி, இதுவும் நல்லா ஒரு கைப்பிடி நிறையா அள்ளி போட்டுக்கோங்க. இதே மாதிரி வெள்ளை கரிசலாங்கண்ணி, அதையும் நல்லா ஒரு கைப்பிடி. இது வந்து 1 லிட்டர் ஆயிலுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 5 செம்பருத்தி பூவும் ஒரு 10 செம்பருத்தி இலையும் போதும். இது மட்டும் போட்டிங்கன்னா, நான் 3 லிட்டருக்கு எடுத்துக்கனால இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதையும் நான் அரைச்சிடுவேன். இதை நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சதெல்லாம் குறப்பாக தான் அரைச்சிருந்தோம். இதையும் அது கூட பெரிய பவுலில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஏன்னா முதல்ல அரைச்சது தனியாகவும் இதுவும் தனியாக நிற்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா ஒரு வடை பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ எடுத்து நம்ம இதை வடை தட்டி வைக்க போகிறோம். இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஈரம் உறிஞ்சாத பேப்பர், அதாவது நான் 25 கிலோ அரிசி பயிருக்கு இல்லைங்களா, அதை ஓப்பன் பண்ணி அதை பேக் சைடு திருப்பி வச்சுருக்கேன். இது ஈரம் இழுத்துக்காது. நம்ம வடை தட்டி வச்சிட்டோம்னா அது அப்படியே தண்ணியெல்லாம் இதுலேயே அப்சர்வ் ஆகிட்டு காஞ்சி கொடுக்கும் நம்மளுக்கு. இது நல்லா 1 வாரம் காயணுங்க, தண்ணி ஃபுல்லாக காயிற அளவுக்கு. இதை நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு 1 லிட்டருக்கு அளவாக காய்ச்சிட்டு மறுபடியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஏன்னா நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா ஒன்றும் ஆகாது. ஒரு 2 நாள் கழித்து மட்டும் இதை திருப்பி விடணும். மொத்தமாக எல்லா வடையும் தட்டி எடுத்து வச்சுட்டேன். நான் இதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் எப்படி ஆயில் ரெடி பண்ணுறேங்கிறது 1 வீக் கழித்து உங்களுக்கு வீடியோவில் போடுறேன்.